வலிமையாக்கும் யோகாவை நமக்கு சொல்லித்தர வருகிறார் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி. அனைவருக்கும் வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி அர்த்த சந்திராசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்த்த சந்திராசனம்னா அர்த்தன்னா பாதி, சந்திரன்னா மூன். நம்முடைய சந்திரனுடைய நார்க் ஆஃப் தி மூன் சொல்லலாம். பிறை சந்திரன் மாதிரி நம்முடைய உடம்பு நம்முடைய வளையிறதுனால அர்த்த சந்திராசனம்னு சொல்லுவாங்க. இது தமிழில் பிறை ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அர்த்த சந்திராசனம் எதுக்காக பண்ணுறோன்னா, நம்முடைய முதுகை ஸ்ட்ராங் பண்ணுறோம். நம்ம லோவர் பேக்கை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய பயிற்சி தான் இந்த அர்த்த சந்திராசனம். நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கீழேயாவது நம்ம குனிகிறோம், ஆனால் முதுகை பின்னாடி வளைக்கக்கூடிய வேலையே இல்லை. முதுகை பின்னாடி வளைக்க நம்முடைய முதுகு தண்டு ஸ்ட்ராங் ஆகும். நம்முடைய உள் உறுப்புகள், ஹார்ட்டு, கிட்னி, லங்ஸ் எல்லாமே நம்முடைய முதுகு தான் தாங்கி நிற்குது. நம்ம கிராவிட்டியை அப்போஸ் பண்ணி இந்த முதுகு எலும்பு தாங்கி இருக்குது. 4 கால பிராணிகளுக்கெல்லாம் அந்த முதுகு வலி வர்றதில்லை. ஏன்னா அவங்க முதுகு 4 கால், நாய், பூனை இதெல்லாம் 4 கால உணவுனால முதுகு பேரல் டு த கிரவுண்டுக்கு நம்முடைய தரைமட்டத்துக்கு இணையாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு முதுகு வலி வர்றதில்லை. மனிதர்கள் நேராக நிமிர்ந்து நிற்கும் போது கிராவிட்டி அப்போஸ் பண்ணுறாங்க. கிராவிட்டிக்கு அப்போஸ் பண்ணி நிற்கிறதுனால தான் நமக்கு முதுகில் பிரச்சனைகள்லாம் வருது. இந்த முதுகை வளைக்க தான் நம்மளுடைய இளமையாக இருக்கலாம். இந்த ஒரு மனிதனுடைய முதுகு எவ்வளோ வளையக்கூடிய தன்மையில் இருக்குதோ அதுதான் உங்களுடைய இளமை. இப்போது இந்த அர்த்த சந்திராசனம், பிறையாசனம் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்ல நீள மூச்சு இழுத்து விடுங்க. இந்த மாதிரி ஆசனங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 தடவை நல்லா ஆழ்ந்த மூச்சு வாங்கி ஓய்வு எடுத்துக்கிட்டு திரும்ப பண்ணலாம். இப்போது 2 காலை அப்படியே ஒரு அடி இடைவெளி விட்டுக்குங்க. நல்லா 2 அடி இடைவெளி விட்டுக்கலாம். இப்போ கை அப்படியே இடுப்பில் வச்சுக்கோங்க. இடுப்பு பட்டெக்ஸில் வச்சுக்கலாம். அப்படியே மெதுவாக உடம்பு வளைக்கிறோம். அப்படியே மெதுவாக மேலே வாங்க. நல்ல மூச்சு இழுத்து விடும். இப்போ காலை சேர்த்துக்கலாம். கையை மெதுவாக தூக்கி அப்படியே ஒரு தடவை சாதாரணமாக ஃபார்வர்ட் பெண்டிங். ஃபுல்லாக பாதகசாசனம் பண்ணாட்டா பரவாயில்ல, மெதுவாக குனிஞ்சா போதும். அப்படியே கையை தூக்கி மெதுவாக எழுந்துருங்க. தென் ஹேண்ட்ஸ் டவுன். நல்ல மூச்சு இழுத்து விடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆசனம் செஞ்சு முடித்த பிறகு நல்ல மூச்சு வாங்கி ஓய்வு எடுத்துக்கலாம். இந்த பேக்வேர்ட் பெண்டிங் ஆசனங்கள் பண்ண உடனே ஃபார்வர்ட் பெண்டிங் ஆசனம் கண்டிப்பாக செய்யும். இன்னொரு தடவை காலை விரிச்சுக்கும். கையெடுப்பில் வச்சுக்கலாம். அப்படியே மெதுவாக வளைங்க. இந்த மாதிரி பின்னாடி வளையும் போது என்ன பாருங்கள், நம்மளுடைய வயிறு இழுக்கப்படுது. பேக்வேர்ட் பெண்டிங் ஃபார்வர்ட் பெண்டிங் இல்லாதனால தான் அந்த வயிறு தொப்பை வருதுன்னு சொல்லுவோம். இந்த முதுகை முன்னாடி வளைக்கும் போது வயிறு குறைஞ்சிடும். தேவையில்லாத ஊழச்செய்திகள் குறைஞ்சிருக்கு. மெதுவாக எழுந்திரிச்சு வாங்க. நல்ல மூச்சு இழுத்துக்கு. காலை சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ பேக்வேர்ட் பெண்டிங் பண்ண உடனே நேராக நல்ல மூச்சு வாங்கி நல்ல பிரேக் எடுத்துகிட்டு இப்போ அப்படியே ஃபார்வர்ட் பெண்டிங். கை மேலே தூக்கிட்டு அப்படியே ஒரு தடவை முன்னாடி குனிஞ்சு. இந்த மாதிரி ஆசன நிலையில் மூச்சு சாதாரணமாக பண்ணி இந்த மாதிரி குனிஞ்சி ஒரு 10 செகண்ட் அப்படியே இருந்தீங்கன்னா போதும். அப்புறம் மெதுவாக எழுந்துக்கலாம். மெதுவாக எழுந்துக்குங்க. கை கீழே போட்டுங்க. நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. இந்த மாதிரி பேக்வேர்ட் பெண்டிங் ஃபார்வர்ட் பெண்டிங் ஒரு 5 தடவை செய்யலாம். திரும்ப ஒரு தடவை காலை விரிச்சுக்கும். கை இடுப்பில் வச்சுக்கலாம். அப்படியே மெதுவாக வளைங்க. நம்மளுடைய முதுகுனுடைய கீழ்ப்பகுதின்னு சொல்லக்கூடிய லம்பார், அந்த லம்பார் L5 அப்படின்னு சொல்லி L5லேருந்து L8ன்னு சொல்லக்கூடிய அந்த இடம் சில பேருக்கு ரொம்ப ஸ்டிஃபாகிடும்.
அதனால தான் வந்து நம்முடைய முதுகு பிரச்சனைகள்லாம் வருது. இந்த மாதிரி பயிற்சிகள் செய்யச்சு அந்த கீழ் முதுகு நல்லா வளைக்கப்படுது. கீழ் முதுகு வளைய 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 நமக்கு இளமை கூடிக்கிட்டே இருக்கும். மெதுவாக எழுந்துருங்க. நல்லா மூச்சு வாங்கி விடுங்க. காலை சேர்த்து வச்சுக்கலாம். பேக்வேர்ட் பெண்டிங் பண்ணதுனால இப்போ ஒரு தடவை ஃபார்வர்ட் பெண்டிங். கையை மேலே மெதுவாக தூக்கிங்க. மெதுவாக கை தூக்கி அப்படியே குனிஞ்சு இந்த மாதிரி ஒரு 10 செகண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் மெதுவாக எழுந்துக்கலாம். கைக்கெல்லாம் போட்டுருங்க. நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. இப்போ அப்படியே நேராக திரும்பி ஃப்ரண்டில் வாங்க. இப்போ அதனுடைய ஆசனத்துடைய ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். காலை விரிச்சுக்குங்க. அதே மாதிரி காலை விரிச்சிட்டு கையை மெதுவாக இடுப்பில் வச்சுட்டு அப்படியே மெதுவாக வளைய. இந்த ஆசனங்களில் சாதாரண மூச்சு இருந்தால் போதும். தம் பிடிச்சிட்டு மூச்சை அடக்கிட்டு பண்ணக்கூடாது. நார்மல் ப்ரீத்திங்கில் அப்படியே இருக்கலாம். 1 2 3 4ன்னு ஒரு 20 கவுண்ட்ஸ் பண்ணலாம். 20 கவுண்ட்ஸ் பண்ண முடியாதுங்க, ஒரு 10 கவுண்ட்ஸ் கூட பண்ணால் போதும். அப்படியே மெதுவாக எழுந்துக்கணும். காலை சேர்த்து வச்சுக்கணும். நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. இப்போ கை அப்படியே மெதுவாக மேலே தூக்கி ஒரு தடவை அப்படியே ஃபார்வர்ட் பெண்டிங். இந்த மாதிரி ஒரு 10 செகண்ட் அப்படியே நீங்கள் பண்ணால் போதும். மூச்சு ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ணும்போது மூச்சு சாதாரணமாக இருக்கும். காலை மடக்காமல் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணால் போதும். மெதுவாக எழுந்துக்கும். ஹேண்ட்ஸ் டவுன். நல்லா மூச்சு இழுத்து விட்டுக்கும். இப்போது நம்ம பொதுவாக நம்ம கேள்விப்படுறோம், இந்த ஒரு அரசியல்வாதிகள்லாம் மேடைகளில் பேசுவாங்க, இவர் தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு அப்படின்னு. ஸோ இந்த முதுகெலும்பு வந்து நம்மளுடைய உள் உறுப்புகள் எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது. இந்த முதுகு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளுடைய வேலைகள் எல்லாம் செய்ய முடியும். இந்த முதுகை வளைக்க, முன்னாடி வளைக்க, பின்னாடி வளைக்க செய்யும்போது முதுகிலேருந்து மூளைக்கு போகக்கூடிய நரம்புகள் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. 12 parts ஆஃப் கிரானியல் நெர்வ்ஸ் சொல்லக்கூடியது. 12 ஜோடி இணை நரம்புகள் முதுகுலேருந்து ஆரம்பித்து தான் உடலுடைய மூளைக்கெல்லாம் போகுது. ஸோ மூளையை வந்து நல்ல ஃப்ரெஷ் ஆகும். இப்படி பின்னாடி வளையும் போதே பார்த்திங்கன்னா அந்த பிளட் ஃப்ளோ அப்படியே மூளைக்கு போகிறது, நம்ம கண்ணெல்லாம் அப்படியே லைட்டாக செவக்கும். ஸோ ஐக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் வரும், நல்ல ரத்த ஓட்டமாக இருக்கும். இடுப்பு நல்லா வளைக்கிறதுனால இந்த ஃபார்வர்ட் பெண்டிங் பேக்வர்ட் பெண்டிங் பண்ண இந்த வயிறு வந்து சில பேருக்கு இப்படி முன்னாடி தள்ளிட்டு இருக்குது. ஏன்னா அவங்களுக்குலாம் முதுகை பின்னாடி வளைக்கக்கூடிய வேலையே இல்லை. இந்த மாதிரி பயிற்சிகள் செய்ய செய்ய வயிறு அப்படியே ஃப்ளாட் ஆகிடும். அதுபோக முதுகு நல்லா ஸ்ட்ராங் பண்ணுறோம். அலுவலகத்தில் வந்து ஒரே இடத்துல உட்காந்து சிலவங்களுக்கு வேலை செய்கிறதுனால இந்த முதுகு வலி வரும். நார்மலாகவே நம்ம பார்க்குறோம், கொஞ்சம் முதுகு வலிச்சுன்னு நம்மளை அறியாமலே சில பேர் இப்படி செய்கிறாங்க, கொஞ்சம் முதுகு வலிக்கு சரி பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி காலையில் சாயந்தரமும் ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி உடம்பை வளைக்க முதுகுனுடைய இறுக்கம் குறையுது. முதுகுனுடைய இறுக்கம் குறையிறதுனால இந்த முதுகுனுடைய வலி குறைஞ்சிருது, நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது. ஸோ என்றும் இளமையாக இருப்பதற்கும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த பிறையாசனம் எப்படி செய்யுதுங்கிறத நம்ம பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஆசனத்துடன் சந்திப்போம். வணக்கம். மீண்டும் இதேபோல் சுவாரஸ்யமான பல பகுதிகளுடன் சத்தியம் புதுப்பொழுது நிகழ்ச்சியில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.